ஏவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். வேத நெறி தழைத்துவங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொரிய புனிதவாயும் மலர்ந்தெழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமர தலை கொண்டு திருத்தொண்டு வரவாம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த அருள் ஞான வேள்வியிலே 4ஆம் நாளான இன்று திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த பாசுரத்தில் மேலும் ஒரு பாடலை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இந்த பாசுரம் 12ஆம் நூற்றாண்டிலே சமய உண்மைகளை எல்லாம் நிலைநாட்டுகின்ற சித்தாந்த நூல்கள் வருவதற்கு ஆதாரமாக விளங்கின. சைவ சமயத்தினுடைய அடிப்படை கொள்கைகள், சைவ சமயம் எந்த பொருளை முழுமுதற் பொருள் என்று நிறுவுகிறதோ அதனுடைய பதித்தன்மை, இறைவனுக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, உயிர் இறைவனால் பெறக்கூடிய நன்மை, இவைகளையெல்லாம் சாத்திரத்திலே விளக்குவதற்கு இந்த பாசுரம் அருந்துணையாக விளங்கியது. ஞானசம்பந்த பெருமான் பாண்டிய மன்னனுக்கு வினைகள் துளையன நிற்றலாலே என்று சொல்லி இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுகின்ற அந்த நடு நிலைமை பாண்டியனுக்கு வந்த காரணத்தினாலே இந்த சாத்திர கருத்துக்களை எல்லாம் அவன் உணரும் வண்ணம் உரைத்தார் என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். அப்போ உண்மை எப்பொழுது புரியும் என்று சொன்னால், நடுவு நிலைமையாக இருக்கிற பொழுதுதான் உண்மை புரியும். நாம் நடுவு நிலைமை தவறி நிற்கிற பொழுது நமக்கு உண்மை விளங்குவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு செயலை செய்தால் அந்த செயலினுடைய பயன் என்ன, நன்மையா தீமையா என்று நம்மை கேட்கிற பொழுது நாம் உடனே கேட்கிற மறு கேள்வி, செய்தது யார் என்று கேட்போம். செய்தவர் எனக்கு வேண்டியவராக இருந்தால் செய்ததை சரி என்று சொல்லுவோம். எனக்கு வேண்டாதவராக இருந்தால் அது சரியல்ல என்று சொல்லுவோம். திருஞான சம்பந்த பெருமான் இந்த பாசுரத்தை அருளி செய்கிற பொழுது பாண்டிய மன்னனுக்கு இந்த நடுவு நிலைமை வந்துவிட்டதா என்று பார்த்தாராம். என்ன நடுவு நிலைமை என்றால், இன்பத்தையும் துன்பத்தையும் நண்பனையும் பகைவனையும் ஒன்று போல நோக்குகின்ற அந்த பாங்கு, அதுதான் இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு என்று சொன்னால் நன்மையும் தீமையும் சமமாக இருத்தல் அல்ல, நன்மையால் வருகின்ற இன்பமும் தீவினையால் வருகின்ற துன்பத்தையும் ஒன்று போல பாவித்தல், இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்று போல பாவித்தல். அந்த பக்குவம் பாண்டியனுக்கு வந்திருக்கிறதா என்று பார்த்த பிறகுதான் இதை சொன்னார் என்று சொல்லுகிறார். ஆக இருவினை ஒப்பு என்பது நமக்கு மகிழ்வு வருகிற பொழுது அதனாலே துள்ளித் திரிவதும், நமக்கு துன்பம் வருகிற பொழுது அதனாலே துவண்டு விடுவதும், மகிழ்ச்சி வருகிற பொழுது பூசையை 1 மணி நேரம் செய்வதும், நமக்கு துன்பம் வருகிற பொழுது துவண்டு விடுவதுமாக நாம்
இருந்தோம் என்று சொன்னால் நம்மால் இறைவனை புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எப்படிப்பட்ட பக்குவம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட பக்குவத்தோடு விளங்க வேண்டும் என்று சொன்னால், இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுகின்ற அந்த பக்குவம் வந்துவிட்டால் இறைவனை சட்டுன்னு புரிந்து கொள்வோம் என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். நீங்கள் என்ன சார் ரொம்ப சுலபமாக சொல்லிடுவீங்க, அது அவ்வளவு சுலபமா நடைமுறைக்கு என்று நாம் எண்ணலாம். ஆனால் நடைமுறையிலே அவை சாத்தியப்படுமாறு நம்முடைய திருமுறைகள் நமக்கு வழிகாட்டுகின்றன. நம்முடைய திருமுறைகளினுடைய முழுமையான நோக்கமே நம்மை பக்குவப்படுத்துவதுதான். சமயம் என்று சொன்னாலே என்ன பொருள்? சமைத்தல்னா என்ன பொருள்? பக்குவப்படுத்துதல் என்று பொருள். எந்த நெறி பக்குவப்படுத்துமோ அதற்கு சமய நெறி என்று பேர். சமயம் சமைத்தல் என்பதிலிருந்து வந்தது, பக்குவப்படுத்தல்னு அர்த்தம். சமையல் சரியில்லைன்னா எப்படி இருக்கும்? அரைவேக்காடா இருக்கும். சமயம் சரியில்லைன்னா அரைவேக்காடா தான் இருக்கும், இல்லையா? அந்த பாண்டியனுடைய அந்த தன்மையை பார்த்து இந்த தத்துவத்தை சுவாமி சொல்ல ஆரம்பித்தார் என்று சேக்கிழார் சொல்லுவதிலிருந்து, சிவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பக்குவம் தேவைப்படுகிறது. இந்த பக்குவத்திற்கு வந்த பிறகு அவர்களுக்கு இந்த உலக வினைகள் துன்பம் நிகழ்த்துவதில்லை என்கிற செய்தியையும் சொல்லுகிறார். நான் அடிக்கடி ஒரு பாட்டு சொல்லுவேன், அருணகிரிநாதர் பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் அந்த பாடலை ரொம்ப வேடிக்கையாக சொல்லியிருப்பார். ஆனால் அதில் இருக்கிற தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எவனுக்கு பயப்படாமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அதில் வழி சொல்கிறார். யமன் போய்கிட்டே இருந்தானா, அருணகிரிநாதர் அந்த யமனை பார்த்து கேட்டாராம், என்னப்பா எப்படி நல்லா இருக்கியான்னு கேட்டாராம். யமனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னை கண்டா எல்லாரும் அஞ்சு நடுங்கி ஓடுவார்கள், என்னை பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்குறிய, உனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்தது அப்படின்னு கேட்குறானாம். அதுக்கு அருணகிரிநாதர் சொல்லுகிறார், கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்று என் கைக்கு எட்டவே கண்டாயடா அந்தகா அந்தகா. அந்தகன்னு பேர் அவனுக்கு. உடம்பை உயிரிலிருந்து வேறுபடுத்துகிற பொழுது படித்தவரா படிக்காதவரா, தெரிந்தவரா தெரியாதவரா, உயர்ந்தவரா தாழ்ந்தவரா என்றெல்லாம் பார்க்க மாட்டானான். அந்தகன், குருடனாக விளங்குவான் அப்பொழுது அவன். அதனால தான் அந்தகன்னு பேர் அவனுக்கு. கூற்றுவன் பேர் இன்னொரு பேர் அவனுக்கு. கூறுபடுத்துவான். தக்காளி நல்லா காவட்டா அரை வெட்டா இருந்ததா முக்கா வெட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, தக்காளி அதை கிலோ கணக்கில் போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் ரொம்ப கனிஞ்சு போய் இனிமேல் இது அழிகிறும் போல இருந்தால் என்ன பண்ணுவாங்க? கூறு போட்டுருவான். அப்படி உடம்பு ஒரு ஸ்டேஜுக்கு வந்தால் கூறுபடுத்துறதுனால அவனுக்கு கூற்றுவன்னு பேர். அவனுக்கு வந்து பார் சற்று என் கைக்கு எட்டவே கண்டாயடா அந்தகா, வந்து பார் சற்று என் கைக்கு எட்டவே. அருணகிரி, என்னை கண்டால் அஞ்சாதவர் கிடையாது.
நீ இவ்வளவு தைரியமா என்னை கூப்பிடுறியே, என்ன சமாச்சாரம்? கண்டாயடா அந்தகா, என் கையில பாத்தியா ஒரு சமாச்சாரத்தை? என்ன தெரியலையே அப்படின்னா, வந்து பார், கொஞ்சம் கிட்டக்க தான் வந்து பாருன்னாரு. எம இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதை ஆயிட்டான். நான் இதுக்கு வரணும் கிட்டக்க, அங்கிருந்தே சொல்லுன்னா. வந்து பார் சற்று என் கைக்கு எட்டவே வந்து பார். என்ன அப்படி இருக்கு உன் கையில? வாழ் கண்டாயடா அந்தகா, ஒரு வாழ் இருக்கு பாரு அப்படின்னா, அருணகிரி இது என்ன வாழ் அது அப்படின்னாப்ல. வடிவாள் கண்டாயடா அந்தகா அப்படின்னார். வடிவாள்னா வடித்த வாழ் நான் கூட தான் வச்சிருக்கிறேன், அதுல என்ன பெரிய விசேஷம்? சுடர் வடிவாள் கண்டாயடா, சுடர் வடிவாள், நானும் நல்லா பளபளன்னு சாணை பிடிச்சி வச்சிருக்கிறேன். என்ன அதை விட என்ன சிறப்பு உங்ககிட்ட இருக்கிறதுல? இது சுடர் வடிவாள்னு நினைச்சோன்னு உங்ககிட்ட இருக்கிற இரும்பு கத்தி நினைச்சிடாத. இது என்ன தெரியுமா? ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா, இது ஞான சுடர் வடிவாள் அப்படின்னார். ஓ, இப்பதான் கொஞ்சம் புதுசா தெரியுது எனக்கு. ஞான சுடர் வடிவாளா? அது என்ன ஞானம்? இது என்ன ஞானம் தெரியுமா? அவிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா. அவிரோத ஞான சுடர் வடிவாள், அவிரோத ஞானம். ஞானத்துக்கு ஒரு அடை தருகிறார், அவிரோத ஞானம்னு அடை தருகிறார். விரோதம் அதுக்கு ஆப்போசிட் அவிரோதம். பகைமையை நீக்கிய பொழுது வருகின்ற ஞானத்திற்கு அவிரோத ஞானம்னு பேர். யார் மீதும் பகைமை கொள்ளாது எல்லா பகைமையையும் நீக்கிய உள்ளத்திலே எழுகின்ற ஞானத்திற்கு அவிரோத ஞானம்னு பேர். அவிரோத முந்தியார்னே இருக்கு சாத்திரனும். அவிரோத ஞான சுடர், யார் ஒருவருக்கு அவிரோத ஞானம், பகைமை இல்லாத ஞானம், யார் மீதும் பகைமை கொள்ளாத ஞானம் யார் ஒருவருக்கு இருக்கிறதோ அவர்களிடம் யமன் வரமாட்டானாம். அருணகிரிநாதர் சொல்லுகிறார் இல்லையா? அப்ப யமன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு அருமையான வழி சொல்லுகிறார் நம்முடைய அருணகிரிநாதர். நீ உள்ளத்திலே விரோதம் கொள்ளாமல் இருந்தால், பகைமை பூணாது இருந்தால், யார் மீதும் பகைமை கொள்ளாது இருந்தால் உங்ககிட்ட யமன் வரமாட்டான் அப்படின்னு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் கொடுக்கிறார். அவிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயட அந்தக. இந்த அவிரோத ஞானம் என்று சொல்லுவது இந்த பகைமையை நீக்கிய ஞானம். துளி பகை இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு மீண்டும் பிறப்பு வரும். துளிப்பகைக்கே பிறப்பு. மனதில் எந்த விதமான பகை எண்ணமும் இல்லாமல் ஒருவர் இருப்பாரே, ஆனால் அவருக்கு அப்போ இங்கே அவங்களுக்கு யமன் வரலன்னா இங்கேயே இருப்பாங்களா? அப்படி இல்லை, அவர்களை அழைத்து செல்ல சிவகணங்கள் வரும். அவர்களுக்கு இங்கே இனிமேல் வேலை இல்லை, சுத்த மாயாபவனத்தில் தான் வேலை. இந்த மாயாபவனத்தில் ஒன்றும் இல்லை, சுத்த மாயாபவனம். அந்த நிலையைத்தான் ஞானம்னு சொல்லுகிறது. ஞானம்னா நிறைய படிச்சிருது ஞானம் இல்லை, நிறைய நூல்களை தெரிந்து கொள்வது ஞானம் இல்லை. நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக, யார் சொல்றது? காரைக்காலமையார். நிறைய நூலை படிச்சுட்டு அத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பான், அவன் இங்கேயே தான் தெரிஞ்சிட்டு இருப்பான், மேலே வரமாட்டான்ட்டாங்க. ஞானம்ங்கிறது நிரம்ப நூல்களை படித்து நிரம்ப செய்திகளை தாங்கி கொள்வதா? அப்படின்னா பெரிய ஞானம் உடையது கன்னிமரா லைப்ரரி தான். அவ்வளோ புத்தகம் இருக்காங்க.
இந்த லைப்ரரியில் இருக்கிறது போல மண்டையில் இருக்குது, அவ்வளோதான். வேற என்ன வித்தியாசம்? அதனால் பெரிய ஞானின்னு சொல்லிட முடியுமா? தெரிந்து கொள்வது ஞானம் அல்ல, தெளிந்து விடுவது தான் ஞானம். தெளிவுதான் ஞானம் என்று சொல்லப்படுமே தவிர அதிகமாக தெரிந்து கொள்வது எப்படி ஞானமாகும்? தெளிவு ஏற்பட்டு போச்சு, ஆஹா இதான் சமாச்சாரமா, இதுக்கா இத்தனை பாடு, இதுக்கா இத்தனை கஷ்டம், இதுக்கா இத்தனை பேரை ஏமாத்துறது, இதுக்கா இவ்வளோ சேர்க்கறது, 5 பைசா கொண்டு போக முடியுமா இங்கேருந்து? 9 கோடி பவுன் வச்சிருந்தாராம் பட்டினத்தார், 9 கோடி பவுன். அவ்வளோ வச்சிருந்தும் கூட மருதவான வியாபாரத்துக்கு போனவன் வெறுங்கையா திரும்பினானேன்னு கோவம் வந்தது அவருக்கு. வியாபாரம் நுணுக்கம் தெரியாம இப்படி வீணாயிட்டானே பையன், எப்படி இவன் பிழைக்க போறான் இந்த உலகத்துல அப்படின்னு வருந்தினார். யாரு? இப்படி பண்றியடா, போயிட்டு போய் விரட்டியை வாங்கிட்டு வந்துருக்கடா, கடல் கடந்து போய் விராட்டி வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு கோபமா தூக்கி போட்டார். பொண்ணும் மணியும் நவரத்னமுமா அந்த விராட்டியிலேருந்து வெளியில தெரிச்சு விழுது. ஆஹா, எக்ஸைஸ் ப்ராப்ளத்துக்காக பையன் எவ்வளோ அருமையாக கொண்டு வந்திருக்கிறான், நாம இதை தெரியாம போயிடுச்சே. டியூட்டி கட்டுறதுக்கு பதிலாக விராட்டியில் வச்சு கொண்டு வந்திருக்கான். என்ன விடல நுணுக்கம் தெரிஞ்சவனா இருக்கிறான் நம்ம பையன். மருதவானா மருதவானா, காதற்ற ஊசியும் வாராது கான் கடைபடிக்கே. ஓலை துணுக்கில் எழுதியிருக்கு, தெரியாதா? அதுக்கு முன்னாடி அவருக்கு பட்டினத்தாருக்கு காதற்ற ஊசியும் வராது இறந்து போகிற பொழுதுன்னு தெரியாதா? தெரியும். ஆனால் இப்போ தான் தெளிவு வந்தது. எல்லாத்தையும் தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு கட்டின துண்டோட வெளியில் போயிட்டார் இல்லையா? தெளிவு வருது தானே ஞானம். அதனால தான் சேக்கிடார் பெருமான் சொன்னார், ஞானம் ஞானம் ஈசன் பால் அன்பே. ஞானம்னா என்னன்னாரு? ஈசன் பால் அன்பு, அதுதான் ஞானம். ஈசன்பால் அன்பு மிக மிக அறிவு தெளிவு பெற்றுக்கொண்டே வரும். அதனாலே சொல்லுகிறார் ரமேஷ், நேற்று ஒரு பாட்டு ஏதோ அர்த்தம் சொல்றேன்னு சொன்னேன், எனக்கு நினைவுக்கு வரல. ஏதோ ஒரு பாட்டு சொன்னேன்ல, என்ன ஒரு பாட்டு சொல்லி அர்த்தம் நாளைக்கு வந்து சொல்றேன்னு. ரைட். துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய். ஞானசம்பந்த பெருமான் திருத்துருத்தியில அருளி செய்த அந்த பாடல். அந்த 4வது பாடல்ல சுவாமி சொல்லுகிறார், ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிளக்க வேண்டா. ஆட்பாலவர்க்கருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிளக்க வேண்டா. கோட்பாலனவும் வினையும் குறுகாமை எந்தை தாட்பாலன வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கார். ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவு இல்லை கிளக்க வேண்டா. சிவபெருமானுடைய தன்மையை யாரால அளக்க முடியும்? தம்மால் ஆட்கொள்ள பெறுகிறவர்களுக்கு, தம்மால் சரண் என்று வந்து புகுந்து ஆட்கொள்ள பெற்றவர்களுக்கு சிவபெருமான் அருளுகின்ற திறத்தை யாவராலே வரைவு செய்துவிட முடியும்?
எவர்க்கு எப்படி அருளை வழங்குவான் என்பது சிவன் ஒருவனுக்கே தெரிந்த செய்தியை தவிர மற்றவர்கள் எப்படி சொல்ல முடியும்? தம்மை ஆளாக தந்த அடியார்களுக்கு அவன் வழங்குகின்ற அருள் நலத்தை நாம் ஆய்வு செய்வோம் என்று சொன்னால் அது நம்முடைய அறியாமையைத்தான் காட்டும் என்று சொல்லுகிறார். ஆட்பாலவர்க்கு அருளும், ஆட்பாலவர் என்று சொன்னால் ஆளாம் தன்மை உடைய அடியார்களுக்கு. ஆளாம் தன்மை உடைய அடியார்கள் என்று சொன்னால் சுவாமி எம்மை ஆளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அடைதல். ஆளாம் தன்மை, தம்மை ஆளாம் தன்மையாக தருதல் என்பது தம்மை அடிமையாக தருதல். தம்மை அடிமையாக தருதல். அடிமையாக தருகின்ற பொழுது தனக்கென்ற சுதந்திரம் எண்ணத்திலும் இல்லை, செயலிலும் இல்லை. இல்லையா? இறைவனிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து நிற்கிறவர் தனக்கென்று வருவது எல்லாம் இறைவனே தருவது என்று உணர்ந்த பிறகு அதிலே எந்த விதமான கருத்துக்கும் இடமில்லாமல் நிற்பார்கள். இதுல எனக்கு எந்த கருத்தும் இல்லை, அவன் தந்திருக்கிறான், அவ்வளவுதான். இந்த துன்பம் ஏன் வந்தது தெரியலையே, துன்பம் எனக்கு தரணுங்கிறது அவனுடைய கருத்து, அதனால தந்திருக்கான், அவ்வளவுதான். அவன் தரணும்னா தந்து தான் தீருவான். இதில் என்ன கேள்வி இருக்கு? ஏன் தந்தன்னு யார் போய் கேட்கறது? அவன்கிட்ட தந்துட்டான், அது ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். ஏற்றுக்கிட்டு அவன்கிட்ட சொல்லணும், என்னப்பா இதை கொடுத்துருக்கிறியே, எப்படி தாங்கிறதுன்னு தெரியல, அதுக்கு நீ தான் வழி செய்யணும்னு கேட்கணும், அவ்வளோதானே தவிர தம்மை ஆளாக கொண்டவர்களுக்கு அருளும் திறம் எப்படி என்று அவனுக்கு தெரியும், நாம சொல்லணுமா? அதே ரொம்ப பேர் துன்பம் வந்த பொழுது சிவபெருமானிடம் சென்று இறைவனிடம் சென்று எனக்கு இந்த துன்பம் வந்து விட்டதே, இது எப்படி தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அப்படி செய்து இப்படி செய்து என்னை இது தீர்த்து வை என்று சொல்லுவார்கள். அப்படித்தானே உலக வழக்கு. சாமி எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, இந்த பிரச்சனைக்கு ஒரே வழி அவன் எங்கேயாவது மாற்றுறது, அதை செய்து வை என்று நாமே இல்லவா. சில பேர் வைத்தியர்கிட்ட போனால், டாக்டர்கிட்ட போனால், டாக்டர் எனக்கு 2 நாளாக தலை வலிக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த குரோசின் ஒரு மாத்திரை எழுதுங்க, தினம் ஒரு மாத்திரை. இவனே எல்லா மாத்திரையும் சொல்லிடுவான் டாக்டர்கிட்ட. பிரிஸ்கிரிப்ஷன் இவனே சொல்கிறதா இருந்தால் டாக்டர்கிட்ட எதுக்கு போகணும்? இவனே எழுதி டாக்டர் கடையில் வாங்கிக்க வேண்டியது தானே. பாதி பேர் அப்படி செய்கிறாங்க, நேராக கடையிலேயே போய் கேட்டு வாங்கிடுறாங்க. மருத்துவரிடம் சென்றால் மருத்துவரிடம் தன்னுடைய நோயை சொல்லுவதற்கு தான் சுதந்திரம் இருக்கிறதே தவிர நோயை எப்படி தீர்க்க வேண்டும் என்று மருத்துவருக்கு டைரக்ஷன் கொடுக்கக்கூடாது. இறைவனிடம் போய் நிற்கிறோம், என்னுடைய துன்பத்தை சொல்லலாமே தவிர, முறையிடலாமே தவிர இந்த துன்பத்தை எப்படி தீர்த்து வைக்க வேண்டும் என்று அவனுக்கு வழிவகை நாம் சொல்லித்தரக்கூடாது. என்ன ஆகும்னா அதே வழிவகையில தான் செய்வான் அவனும். நம்ம கேட்டோம்ல, அதே வழிவகை தான் செய்வான். தலைவலி போய் திருகுவலி வரும், அதுதான் பிரச்சனை. என்ன சாமி இப்படி ஆயிடுச்ச, நீ தானே கேட்ட. இறைவன் அருளுகின்ற திறத்தை அவனிடமே ஒப்படைத்து ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில். யாராவது அதை ஆய்வு செய்வார்களேயானால் அளவு இல்லை, அதுக்கு ஒரு அளவு கிடையாது. கிழக்க வேண்ட ஆராய்ச்சி பண்ணாதேன்ட்டார் யாரு? திருஞான சம்பந்தர். ஆராய்ச்சி பண்ணாத. ஆட்பாலவர்க்கு அருளும், யாருக்கு எப்படி அருள் செய்வான்னு நம்ம சொல்லவே முடியாது. யார் அவருக்கு எப்படி ஆட்பட்டு இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்கிறதும் முடியாது. அதுதான் பிரச்சனை. அயவந்திநாதர் மேல சொல்லனாத அன்பு பூண்டிருந்தார் ஒருவர். திருச்சாத்தமங்கையில் தினந்தோறும் செல்லுவார், பெருமானுக்கு ஆன்மார்த்த பூசை செய்வார். அப்ப எல்லாம் திருக்கோயில்களில் நாமே சென்று ஆன்மார்த்த பூசை செய்யலாம். இப்ப பரார்த்த பூசை, ஆன்மார்த்த பூசையாக சென்று அபிஷேகம், அலங்காரம், தூபதீபம் எல்லாம் அவரே சேரு. அவருக்கு துணையாக அவருடைய துணைவியார் வருவார்.
பெருமானுக்கு அந்த அபிஷேகம் முதலியவற்றை நிகழ்த்துகிற பொழுது உடன் இருந்து அவருடைய குறிப்பறிந்து இந்த அம்மையார் செய்வார்கள். எப்படி பார்ப்பார்? பால், தயிர், நெய் எல்லாம் ஒன்றுன்னா எடுத்து அந்த அம்மையார் கொடுப்பார். இந்த அம்மையாருக்கு என்ன வேலை அப்படின்னா அவருக்கு குறிப்பறிந்து தருவது, வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து கட்டி வச்சுட்டு பின்ன அவர் கூடவே வரணும். பூசைக்கு வருகிற பொழுது எடுத்து வரணும், திரும்ப பூசை முடிஞ்சவனும் எடுத்துட்டு போகணும். இதுதான் அவங்களுடைய வேலை. திருநீலநக்க நாயனார் என்று சொல்லப்பெறுகிற இந்த நாயனார் ஆச்சாரசீலர், ஒழுக்கத்தின் உச்சத்திலே நிற்கிறவர், மறந்தும் புறந்தொழாதவர், சிவபெருமானே முழுமுதற் பொருள் என்று தம்முடைய வாழ்விலே அடைய வேண்டிய பொருள் இதுதான் என்று தெரிந்து வேறு எந்த பொருளிலும் நாட்டம் செலுத்தாதவர், பொருள் ஆடும் கடலே என்று குறித்திருந்தார். வேற எதுவும் பொருள் இல்லை, இது ஒண்ணுதான் பொருள் அப்படின்னு. ஒரு நாள் அப்படி பூசையை செய்து முடிக்கின்றார். இந்த அம்மையார் எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள், பூசை செய்கின்றார். இந்த பூசை முடிஞ்ச உடனே ஒரு நிறைவு வரணும் மனசுக்கு. அவருக்கு வரல. அன்னைக்கு கேட்கிறார், சொல்லுகிறார், நீடு பூசனை நிரம்பியும் அன்பினில் நிரம்பார். அன்பு நிரம்பலையாம், என்னவோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால என்ன பண்ணாரா, அஞ்செழுத்து ஓதினார். அஞ்செழுத்து சொல்ல ஆரம்பிச்சார். அம்மையார் பக்கத்திலே நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்ன காதுன்னு தெரில. வழக்கமாக பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா கிளம்பிடுவார் சாமி. இன்னைக்கு என்ன உட்கார்ந்துருக்காரு என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த அம்மையார் அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து சிவபெருமானுடைய சிரசுக்கு மேலாக உச்சியிலே இருந்து ஒரு சிலந்தி பூச்சி நூலோடு அப்படி கீழே இறங்கினது. நூல் அருந்து சிவபெருமானுடைய சிரசின் மேலே விழுந்தது. அந்த பானத்தின் மேலே விழுந்த உடனேயே இந்த அம்மையார் அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பாரு, விழுந்த பொழுதில் ஆங்கு அயல் நின்ற மனைவியார் தாமும் எழுந்த அச்சமோடு இளங்குழவியில் விழும் சிலம்பி ஒழிந்து நீங்கிட ஊதி முன் துமிந்தவர் போல பொழிந்த அன்பினால் ஊதி முன் துமிந்தனர் போக. இந்த சிலந்தி பூச்சி அப்படி மேல விழுந்த உடனே இந்த அம்மையாருக்கு அது எப்படி இருந்துதான், இந்த அந்த பாவனையை நீங்க பார்க்கணும். அதை பார்த்தவனே இவங்களுக்கு எப்படி இருந்துதான், எழுந்த அச்சமோடு இளம் குழவியில் விழும் சிலம்பி. ஒரு குழந்தை மேலே ஒரு சிலந்தி பூச்சி விழுந்தால் ஒரு தாய் எப்படி பதை பதைப்பாளோ அப்படி பதை பதைத்தாளாம் அவன். அந்த அம்மையார் பதை பதைத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, பதை பதைத்த உடனேயே யார் இருக்கிறாங்க எவர் இருக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் சூழ்நிலையெல்லாம் அந்த அம்மையார் மறந்தார்கள். சிவபெருமான் மேலே சிலந்தி பூச்சி விழுந்துருச்சுன்றது ஒன்று மட்டும்தான் தெரிஞ்சுது. அது விஷ சிலந்தி. ஐயோ சாமி மேலே விழுந்துருச்சே என்று அவர்கள் எண்ணலை, குழந்தை மேலே விழுந்துருச்சேன்னு நினைத்தார்கள். அப்படின்னா அந்த சாமி அவர்கள் எப்படி நோக்கி கொண்டிருந்தார்கள்ன்ற அந்த பாவனையை பார்க்கணும். அதனால என்ன செய்தார்களாம், விழுந்த சிலம்பி நீங்கிட ஊதி முன் துமிந்தனர். கேட்கிறார், ரொம்ப அருமையான வார்த்தை போடுறார், துமிதல் அப்படின்னு. இந்த ஊதுதல் வேற, அடுத்தது துப்புதல் வேற. ரெண்டுக்கு இடையில உள்ள வார்த்தை துமிதல்னு ஒரு வார்த்தை. துமிதல், துமிதல்னா எச்சி கலந்த காத்து. இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா இந்த கிராமப்புறங்களில் ஏதாவது கீழடிச்சு புண்ணு பட்டுருச்சுன்னா டக்குன்னு ஒரு பேப்பரை கிழிப்பான், உடனே ஒரு பேண்டைடு போட்டுருவான். இது அப்பவே அவன் பேண்டைடு கண்டுபிடிச்சு வச்சு, பேப்பர் கிடைக்கலையா உடனே ஒரு இலையை பறிப்பான் வரத்துலேருந்து. அப்புறம் அதை இந்த எச்சில் ஒரு மருந்து போல. இந்த அம்மையார் என்ன பண்ணாங்களா, அப்படி அந்த அந்த காத்த ஊதுனாங்க வாயிலிருந்து, ஹூ ஹூ அப்படின்னு ஊதுறாங்க. கிளம்பி போறதுக்கு
செலந்தி போறதுக்காக மட்டும் ஊதுனா பத்தாதுன்ட்டு அதுல ஒரு எச்சில் கலந்த காத்து புண்ணாய் இருக்குமோ அப்படின்ற எண்ணத்துல எச்சில் கலந்த காற்றாக ஊதினார்களாம். ஒழிந்து நீங்கிட ஊதி முன் துமிந்தனர். எப்படி? பொழிந்த அன்பினால், அன்பு பொழிந்த அன்பினால் செய்தார்களாம். உடனே இவருக்கு கோபம் வந்துருச்சு சாமிக்கு. யாருக்கு? நம்ம திருநீலனுக்கு. என்ன காரியம் பண்ண நீ? மனைவியார் அன்பினை மனத்தினில் கொள்ளார், இணைய செய்கை இங்கு அனுச்சித்தமாம். நான் எவ்வளவு மெனக்கெட்டு சுவாமிக்கு இவ்வளவு ஆச்சாரமா அபிஷேகம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன், நீ பாட்டுக்கு இப்படி எச்ச கலந்து எச்சன் மேல பட்டுருச்சே, ரொம்ப அனாச்சாரமா போயிருச்சே, நீ எப்படி இதை செய்யலாம்? நீ வேற யாராவது செஞ்சிருந்தா தெரியாதவர்கள், நான் தினந்தோறும் வந்து இவ்வளவு பூஜை செய்கிற என் கூட இருக்கிற, உனக்கு இது தெரியாம போயிருச்சே, போ, உன்னை இனிமே நான் மனைவியா ஏத்துக்க முடியாது, உன்னை இத்தோட திறந்தேன் அப்படின்னு அங்கேயே விட்டு போயிட்டார். இது ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தா ஒருத்தர் கேட்டார், சார் இப்படி ஒரு வழி இருக்கா சார்னாரு. அவருக்கு என்ன சிரமமோ பாவம், அவரு கஷ்டம். வீட்டுக்கு போயிட்டாரு நேரா, நீ எக்கடா கட்டு போன்ட்டு இந்த அம்மா விட்டு போனா அதிர்ச்சியில அங்கேயே நிக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, கோயிலே தங்கிட்டாங்க. இவர் வந்தாரு வீட்டுக்கு. வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சார். என்னவோ தெரியல, எப்படிதான் தூக்கம் வந்ததுன்னு தெரியல, படுத்தார், தூங்கிட்டார். சிவபெருமானுடைய திருவருளோ என்னவோ. பள்ளி கொள் பொழுதில் அயவந்தி பரமர்தாம் கனவில் வெள்ள நீர் சடையுடன் தோன்றி. கனவுல அயோந்திநாதர் வந்தாராம். கங்கை பிறை அற்புதமான திருக்கோலத்தோடு தோன்றினாராம். தன்னுடைய திருமேனியை காட்டினார். சொல்லுனாத மகிழ்வு திருநீலனுக்கு. சுவாமி 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 திருவடியில விழுந்து விழுந்து வணங்குறார். கண்களில் கண்ணீர் பெருகிச்சு. அப்பதான் பார்க்கிறார், அந்த திருமேனியை பார்க்கிறார். ஒரு பக்கத்துல கொப்பளமா இருக்கு, இன்னொரு பக்கம் கொப்பளம் இல்லாம இருக்கு. இது என்னது? ஒரு பக்கம் கொப்பளம், இன்னொரு பக்கம் கொப்பளம் இல்ல. சுவாமி என்னது திருமேனியில அப்படின்னு கேட்டார். என்னப்பா தெரியாத மாதிரி கேட்கிற, நீ பூஜை பண்ணிட்டு இருந்தல்ல, அப்போ ஒரு விஷ சிலந்திய மேல விழுந்துத. ஆமா, அந்த விஷ சிலந்தி என்ன நினைக்கிற நீ? அது மேல விழுந்தோடனே மேல எல்லாம் கொப்பளம். நல்ல வேளையா ஓ மனைவி அங்கிருந்து வாயினால ஊதுனா, அவ ஊதி ஊதி விட்ட அந்த காற்று பட்ட இடமெல்லாம் கொப்பளம் ஆறி போச்சு. நீ அதுக்குள்ள அவசரப்பட்டு அவளை திட்டுன, நிறுத்தி விட்டா. அதனால காத்து நின்று போனதுனால மித்த இடத்துல கொப்பளம் அப்படியே தங்கி போச்சுன்னார். வெள்ள நீர் சடையுடன் தோன்றி ஊதி முன் துமிந்த பால் ஒழிய கொள்ளும் இப்புறம் சிலம்பியின் கொப்புள் என்றார். வெள்ள நீர் சடையுடன் தோன்றி பள்ளி கொள் பொழுதில் அயவந்தி பரமர்தான். சேர்க்கிறார். இந்த பாட்டு எழுதினதுக்கு எவ்வளவு ரூபாய் தரது? கோடி ரூபாய், லட்சம் ரூபாய், பல கோடி, எவ்வளவு தந்தாலும் தகும். அப்படி ஒரு பாட்டை எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு பாட்டும் இப்படித்தான். பள்ளி கொள் பொழுதில் அயவந்தி பரமர்தாம் கனவில் வெள்ள நீர் சடையுடன் தோன்றி திருமேனியை காட்டி உள்ளம் வைத்து யமை ஊதி முன் துமிந்த பால் ஒழிய கொள்ளும் இப்புறம் சிலம்பியின் கொப்புள். உள்ளம் வைத்து யமை மனசு வச்சு அன்பால ஊதி துமிந்தாள். அந்த பக்கம்லாம் கொப்பளம் ஆறிடுச்சு, கொஞ்சம் விட்டுருக்க கூடாதாப்பா, மீதி பக்கமா ஆறி இருக்குமேன்னார். இப்படி இவருக்கு எப்படி இருக்கும்? நீ ஊதுனது அனாச்சாரம்னு அங்கேயே விட்டுட்டு வந்தா, இந்த அம்மாவுடைய எச்சில இவ்வளவு சிறப்பா சொல்றாரு. அதை விட என்ன ஒரு சிறப்புனா, வெள்ள நீர் சடையுடன் மேல கங்கா ஜலம் இருந்துதான். அந்த கங்கா ஜலத்தை எடுத்து அப்படி ஒரு ஸ்ப்ரே பண்ணியிருந்தா கூட இது ஆறி இருக்கும். அந்த கங்கா ஜலத்தை காட்டிலும் இந்த அம்மையாருடைய எச்சில் புனிதமானதுன்னு காட்டினாராம் சுவாமி. எங்க அந்த வெள்ள நீர் சடையுடன் தோன்றி என்ன காரணம்? இவர் உணர்ந்தார், ஒரு நொடியில உணர்ந்தார் திருநீலனக்கர். பூசை செய்து கொண்டு இருக்கிற எம்மை காட்டிலும்
பூசையே செய்யாமல் அருகில் நிற்கிற மனைவி சென்றிருக்கிற இடத்தையும் அவளை ஆட்கொண்டிருக்கிற விதத்தையும் நோக்கினார். ஆட்பாலவர்க்கு அருளும் திறமும் ஆதியின் மாண்பும் கேட்பான் புயில் அளவில்லை. இந்த அம்மையாருக்கு எப்படி அருள் செய்து கொண்டு இருந்திருக்கிறார்னு என்னன்னா, இந்த அம்மையாருடைய வாயின் எச்சில் தூய்மை அடைந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒரு பெரிய நுணுக்கம் இருக்கு. என்னன்னு கேட்டா, எச்சல் தூய்மை அடைகிறது என்று சொன்னால் உடல் தூய்மை அடைந்து கொண்டிருக்கிறது. உடல் தூய்மை அடைந்து கொண்டிருக்கிறது என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் சரியையின் பயன். சரியை செய்ய செய்ய உடல் தூய்மை அடையும். சரியை உடலாலே செய்யப்படுகிற தொண்டு, அதைத்தானே நம்ம சொல்லுகிறோம் சரியைன்னு. திருக்கோயிலை சுத்தமிடுதல், அழகிடுதல், மெழுக்கும் விடுதல், தண்ணீரை சேர்ந்துதல், அடியார்களுக்கு வேணுங்கிற உதவிகளை செய்தல், இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சரியையின் பால் நிற்றலில உழவாரம் புரிதல். திருநாவுக்கரசர் ஏன் உழவாரம் செய்தார்? அவர் மட்டும் ஏன்னு சொன்னா, அவர் ஒருவர் தான் தன்னுடைய மேனியை தூய்மை செய்வதிலே குறியாக இருந்தார். மற்றவர்களுக்கு அந்த அவசியம் இல்லாமல் போயிட்டு. ஆனா அப்பர் சுவாமி என்ன நினைக்கிறார், இந்த உடம்பை தூய்மை செய்யணும் தூய்மை செய்யணும்னு நினைத்து கொண்டே இருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உடம்பை நான் தூய்மை செய்ய வேண்டும். காரணம் என்னன்னா, சிவன் இல்லை என்று சொன்னவர்கள் கூட்டத்திலே 35 வருடங்களாக இருந்து அவர்கள் தந்த உணவை உண்டு வளர்ந்த உடம்பு இதை தூய்மை செய்ய வேண்டும் என்று எண்ணினார். அப்பர் ஒருவருக்குத்தான் அந்த கடப்பாடு வந்தது. சிவனை மறுக்கின்றவர்களுடைய இடத்திலே இருந்து உண்டு வளர்ந்த உடம்பாயிற்ற என்னை ஏற்றுக்கொண்டான். இந்த உடம்பை ஏற்றுக்கொண்டானா? அதனாலதான் வேற யாரும் கேட்காததெல்லாம் கேட்டார். கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன்னம் பூவார் அடிச்சுவடு பொறித்து வை. சாமி, தெரியாம இந்த அம்மா என்னை கூட்டிட்டு போயிட போறான், நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய் அப்படிங்கிறதுக்கு உன் லேபிள் இங்க பொறிச்சேன்னா தான் அவன் ஓஹோ இந்த ட்ரேட்மார்க்கை பார்த்து இது நாம கூட்டு போற பிராண்ட் இல்லை அப்படின்ட்டு கிளம்புவான். அவன் புரிஞ்சுக்கிற ஒரே சமாச்சாரம் உன்னுடைய திருவடி தான். ஏன்னா அதுல தான் உதவ வாங்கியிருக்கிறான். அதனால உன்னுடைய திருவடியை இங்கே பொறித்து வை. கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன்னம் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சை உண்டேல் மின்னாரும் ஊவிலை சூலம் என்மேல் பொறி. அவர் தானே கேட்டாரு, வேற யாரும் கேட்கல. சூலத்தை பொறி, ரிஷபத்தை பொறின்னு. ஏன்? இந்த உடம்பை தூய்மை செய்ய வேண்டும். அப்ப இந்த உடம்பு தூய்மை செய்ய வேண்டும் என்கிற காரணத்தினாலே தான் உழவாரத்தை எடுத்தார். உழவாரம் என்பது சரியையில் நிற்பது உடலை தூய்மை செய்யும். கிரியை என்று சொல்லக்கூடிய அந்த பூசை இருக்கே, அது அகத்தை தூய்மை செய்யும். யோகம் என்ற ஒன்று இருக்கிறதே, அது அறிவை தூய்மை செய்யும். யார் ஒருவருக்கு உடல், அகம், அறிவு மூன்றும் தூய்மையாகிறதோ அவர்களுக்கு பதிஞானம் கிட்டும். அதுதான் 4வது நிலை. அப்ப சரியைக்கும் கிரியைக்கும் யோகத்திற்கும் விளையக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்னு கேட்டா, உடல் தூய்மை, அகத் தூய்மை, அறிவு தூய்மை. யோகத்தினாலே விளைவது அறிவு தூய்மை. 3ஐயும் சுவாமிக்கு ஒப்படைக்கணும். அதனாலதான் சுவாமி இந்த உடல் தூய்மை பற்றி இந்த உழவாரத்தை அறிமுகப்படுத்தினார். ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும். யாருக்கு எப்படி தெரியும்? திருநீலக்கர் ஓடுறாரு எங்க கோயிலுக்கு. எம்மா, இத்தனை நாள் பூஜை பண்ண, கனவுல வரல, இன்னைக்கு ஒன்னால கனவுல பார்த்தேன் சாமிய. உன் தவத்தை என்னன்னு சொல்றது என்று மகிழ்ந்து மனைவியை அழைத்து வந்தார். சுவாமி யாருக்கு எப்படி அருள் சும்மா கூட வந்துட்டு போறாங்களேங்கிறதுக்காக நாம நினைச்சிட்டு இருக்கிறோமே, சுவாமி அவங்களை எப்படி எந்த நிலையில கொண்டு வச்சிருந்திருக்கிறார்.
ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான். யாருக்கு எப்படி அருள் செய்வான் சிவன்றது தெரியவே. இவருக்கு அருள் செய்த மாதிரி தான் அவருக்கு அருள் செய்வான், இவருக்கு கொடுத்த மாதிரி தான் அவருக்கும் கொடுப்பான். இவருக்கு ஏற்பட்ட அனுபவம் போல தான் அவருக்கும் இருக்கும், கிடையவே கிடையாது. ஒவ்வொருவருடைய அனுபவமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அனுபவத்தினுடைய விளைவு, அந்த அனுபவத்தை அவரவர்களுக்குத்தான் அது தெரியுமே தவிர மற்றவருடைய அனுபவத்தோடு ஒப்பிடுகின்ற அளவுக்கு அது அமையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த அனுபவத்தை விளைவிப்பது சிவம். இவருக்கு இப்படி இருந்தது, நமக்கு இப்படி இருக்கும். ஒவ்வொருத்தரையும் எப்படி ஆட்கொள்ளுவான், அது வேடிக்கையாக நம்முடைய சைவ சமயத்தில் அடிக்கடி சொல்லுவார்கள். ஒருத்தரை பாலை கொடுத்து ஆட்கொண்டான், ஒருவருக்கு சூளை கொடுத்து ஆட்கொண்டான், ஒருவருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டான், ஒருவருக்கு காலை கொடுத்து ஆட்கொண்டான். யாரை எப்படி ஆட்கொள்ளுவான்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அந்தந்த நிலையிலே அந்தந்த பக்குவத்தை உணர்ந்து அவரவருக்கு உரிய முறையிலே அழைத்து செல்லுகின்ற பெரும் பங்காக இருக்கிறது. இதை போய் நீ ஆராய்ச்சி பண்ணாத என்று சொல்லுகிற. கிழக்க வேண்ட, டயத்தை வேஸ்ட் பண்ணாத, இருக்கிறதே கொஞ்ச நேரம். சாமி அப்ப என்னதான் பண்றது? கோட்பாலனவும் வினையும் குறுகாமை எந்தை தாட்பாலன வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கார். நீ செய்ய வேண்டியது வேற ஒன்றும் இல்லை, சிவபெருமானுடைய திருவடியில சென்று நீ சரணடை. நீ அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆய்வு செய்து கொண்டிருந்தால் வேலைக்காகாது. அவன் திருவடியில போய் பூந்துகோ, அவனையே சரண் என்று அடை. அப்போ அவனுக்கு அந்த அன்பு மிகுந்த காரணத்தினாலே தன்னை உனக்கு அறிவிப்பான். அவனாக அறிவித்தார் என்று நாம் அறிய முடியாது, நாம் அறிந்து கொள்ள முடியாது. காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே. அவன் தான் காட்டு வைக்கணும், அவன் தான் எவ்வளவு காட்டணுமோ அவ்வளவு காட்டுவான். அந்த அளவுக்கு காட்ட வேண்டும் என்கிற அந்த நிலையிலே அவன் காட்டுகின்ற திறத்திலே தான் ஆன்மா உணரும் அவனை, அதுக்கு மேல அது உணராது. அதனால சொல்லுகிறார் கோட்பாலனவும் வினையும் குறுகாமை. கோட்பாலன என்று சொல்லுவது நம்மை பீடித்திருக்கக்கூடிய அந்த மலம், ஆணவம் என்று சொல்லக்கூடிய அந்த மலம், இருள், அறியாமை. வினையும் அதை தொடர்ந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய கண்மம், குறுகாமை. நம்மை வந்து பற்றி கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று நீர் கருதினேரே, ஆனால் சிவபெருமானுடைய திருவடியை பற்றி கொள்ளுங்கள். தாட்பால வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கார். அந்த திருவடியிலே கொண்டு போய் நின்று, தலை நின்றுனர், முதன்மையாக நின்று, தலை நின்று. அங்கே தாழ்னு சொல்லி தலைன்னு சொன்னார், ரெண்டையும் ஒரு நயமா சொன்னார். தாட்பாலன வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கார். அப்ப சிவபெருமானை பற்றி கேட்கிற பொழுது எப்படி கேட்கணும், எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மை அவனுக்கு சரணாக தந்துதான் அறிந்து கொள்ள வேண்டும். சுவாமி நீ சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். நீ அறிவுறுத்தினால் நாம் அறிவோம், நீ அறிவித்தாலே நாம் அறிவோம், நீ எமக்கு அறிவிக்க வேண்டும், சொல்ல வேண்டும் என்று கேட்டுத்தான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும், இல்லையா? அவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திருக்கோயிலுக்கு உள்ள போகிறார், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். திருவாரூர் கோயிலுக்கு போகிறார், கூட அடியார்கள்லாம் வருகிறார்கள். அன்று வேள்வியில் கொண்ட கோலம் நீ என்றும் புனைன்னு சுவாமியை உத்தரவாதம் கொடுத்துட்டார். அதனால சுவாமியினுடைய அந்த ஆக்ஞையின்படி எப்பவும் அந்த மணக்கோலம் தான் சுவாமிக்கு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. அப்படி ஜம்முன்னு வருவார் கையில் பெரம்போட. அந்த அழகு கோலத்தோடு அவர் வருகிற பொழுது கூடவே அடியார் பெருமக்களும் புடைசூட வருவார். அன்றைக்கி அப்படி தான் வந்தார். வந்த பொழுது தேவாசிரிய மண்டபத்தில் அடியார்கள்லாம் இருக்கிறத பார்த்து, ஆஹா இவர்களல்லவா அடியார்கள், இவர்களெல்லாம் பழ அடியார்கள், நாம் இவருக்கு ஆளாவது என்னாளவுன்னு நினைத்து கொண்டே அப்படி போனார். போன உடனே அங்கே இருந்த விரண்மண்டர் கேட்குறார், யார் இவர்? அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஐயா இவர் தான் நம்பி ஆரூரர்
என்று சொல்லுகிறார். என்ன அடியார்களை எல்லாம் வணங்காமல் போகிறானே, சிவபெருமானுக்கு ரொம்ப வேண்டியவர், அணுக்க தொண்டர். ஓ அப்படியா, அடியார்களை வணங்காமலேயே ஆண்டவனுடைய அருளை பெற்றுவிடலாம் என்று போகிறான் போது இருக்கிறது. இந்த திருவாரூர் எப்படிப்பட்ட திருத்தலம் தெரியுமா? இங்கு அடியாருடைய அனுமதி பெற்றுத்தான் ஆண்டவனுடைய அருளை பெற வேண்டும். இங்கே இந்த திருவாரூரில் எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் வாழ்வர் ஓ கோளீர். அதுக்கு முன்னால் சொன்னார், அந்தாமாய் உலக ஆதியுமாயி நான் வெந்த வெண்பொடி பூசி அவேதியன் சிந்தையே புகுந்தான் திருவாரூர் எம் எத்தைதான் என என்று கொழுங்கொலோ. திருஞான சம்பந்தர் கேட்கிறார், இப்படிப்பட்ட திருவாரூரில் அடியார்களை வணங்கித்தானே ஆண்டவனை வணங்க வேண்டும், அதுதானே முறை. அடியார்களை வணங்காமலே ஆண்டவனை வணங்க செல்லுகின்ற இவன் அடியார்களை வணங்காமலேயே அருளை பெற்றுவிடலாம் என்று எண்ணுகிறான் போலும், இவனை சைவத்திலிருந்து தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு அறிவித்தார். அங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்க, சாமி இது ரொம்ப அதிகமாக தென்படுது, அவர் ரொம்ப சிவபெருமானுக்கு வேண்டியவராக இருக்கார், அவரே ஆட்கொண்டவர், எங்களுக்கு கனவுல பறவையாரை திருமணம் செய்து வைக்கும்படி சொன்னார், ரொம்ப சிறப்பு மிக்கவர், தடுத்து ஆட்கொண்டார் திருவண்ணைநல்லூரில், சிவனுக்கு ரொம்ப வேண்டியவர் ஐயா, அவரை போய் நீங்கள் தள்ளி வைக்கிறேன்னு சொல்லுகிறீர்களே அப்படின்னு. சிவனுக்கு ரொம்ப வேண்டியவரா, அப்போ இவரோட சேர்த்து சிவனையும் தள்ளி வைக்கிறேன்னார். அப்போ நம்முடைய ஆரூரர் நம்பி ஆரூரர் தியாகேசரிடம் போய் முறையிடுகிறார், சாமி வெளியில் பெரிய கலாட்டாவே நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறீங்க, என்ன தள்ளி வச்சேன்னாங்க, அதுக்கப்புறம் ஒன்றையும் தள்ளி வச்சுட்டேங்கிறாங்க, இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு ஐயா அப்படின்னார். அதெல்லாம் அடியார்கள் அப்படி தான் கோபமாக இருப்பாங்க, நல்லா போய் அவங்கள பாடு, சரியாக போயிடும், போய் பாடு அப்படின்னார். என்ன பாடுங்கிற, என்னத்தை பாடுறதுன்னு, அவங்க பெருமை என்னன்னு உனக்கு தெரியுமா, பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் தம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனம் மேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினில் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய். இருமையும் கடந்து நின்றார், அதான் இந்த இருமையும் கடத்தல் தான் நட்பு பகை இன்பம் துன்பம், இந்த இருமையும் கடத்தல், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய், போ வெளியில் போய் பாடு அவங்கள. சாமி பாடு பாடுங்கிற, நீயே இவ்வளோ பெருமை சொல்கிற, நான் எப்படி பாடுறது? ஏன்னா எல்லா ஊர் தலங்களிலும் காட்டிலும் திருவாரூர் பெருமை உடையது. காரணம் என்னன்னா, எல்லா ஊர் தலங்களிலும் இருக்கக்கூடிய சிவபெருமானை அடியார்கள் பாடினார்கள், திருவாரூர் தலத்தில் இருக்கிற சிவபெருமான் அடியாரை பாடினான். அதுதான் ஊரில் இருக்கிற சிறப்பு. எந்த ஊர்லேயும் அடியார்களுக்கு தனி மண்டபம் கிடையாது, திருவாரூரில் மட்டும்தான் தேவாசிரிய மண்டபம். எந்த ஊரில் எத்தனையோ சிவன் கோயில் இருக்கு, எல்லா ஊர்களையும் சுற்றித்தான் திருவாரூருக்கே வரார். எந்த ஊர்லேயும் திருத்தொண்ட தொகை பாடலை, திருவாரூரில் தான் திருத்தொண்ட தொகை அடியார்கள் பற்றி பாடப்பட்டது. இப்படி எத்தனையோ சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். திருவாரூருக்கு போய் வெளியில் போய் பாடு போ அப்படின்னார். என்ன போ பாடு பாடுன்னா எங்கே இருக்குது பாடுறதுக்கு, நீ அடி எடுத்து கொடுன்னார். ஏற்கனவே எடுத்து கொடுத்தேன் உனக்கு தான் திருவண்ணைநல்லூரில், பித்தா பிறை சூடி பாடு போ அப்படின்னாரு. அது ஒன்றை பாடுறதுக்கு எடுத்து கொடுத்த, இவங்கள பாடுறதுக்கு சரக்கு பத்தாது, புதுசாக எடுத்து கொடுத்தாரு. என்ன சுந்தரா, எல்லாமே உனக்கு ரெண்டா, அடி எடுத்து கொடுக்கறது கூட ரெண்டு. சரி, தில்லை வாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன், அவ்வளோதான் பாடிட்டே வெளில போயிட்டார். திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன். ஆஹா, பெஷ் பெஷ். யார்? விரண்மிண்ட தள்ளி வச்சார்னு அவரு திருத்தொண்ட தொகையை பாடு. அப்ப திருத்தொண்ட தொகையை பாடு, அடியார்களை பாடுன உடனேயே, சுவாமி எனக்கு என்ன பாட தெரியும், நீ சொல்லு, அப்பத்தானே நான் பாடுவேன்னு தன்னையே ஒப்படைத்தார் நம்முடைய சுவாமி. அப்படி கோட்பாலன வினையும் குறுகாமை எந்தை தாட்பால வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்காரனர். எதையும் நம்முடைய செயலாக கருதாமல், எதையும் இறைவன் செய்கின்ற செயலாக கருதி, பக்குவம் வருகிற பொழுது நாம்
இந்த பக்குவத்தினுடைய வெளிப்பாடே எப்படி அப்படின்னு கேட்டா, எல்லா செயல்களும் இறைவனுடைய பெருங்கருணையின் விளைவாக நமக்கு நிகழ்கின்றன. அவருக்கு அறியாமல் நமக்கு வந்துருமா? அவருக்கு தெரியாமையா இது நமக்கு வந்துட போகுது என்கிற அந்த பாவனை வருகிற பொழுது நமக்கு துன்பம் என்பது நெருங்காமல் இருக்கிறது. இந்த பாடல்ல அது ரொம்ப அழகா சொல்லுகிறார். ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும். ஆதி, அவரை முதல்வர் என்று சொல்லுகிறார். அவர் தான் அந்த முதல்வருங்கிறதுக்கான தமிழ் தான் ஆதி. ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்ட கோட்பாலனவும் வினையும் குறுகாமை எந்தை தாட்பாலன வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கார். நீங்கள் இதை எப்படி கேட்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய திருவருளிலே திளைத்தவர்களாக தம்முடைய அறிவை ஞானத்தை இறைவனுடைய ஞானத்திலே பதித்தவர்களாக, தம்முடைய செயலை இறைவனுடைய செயலிலே பதித்தவர்களாக, தம்முடைய சொல்லை இறைவனுடைய சொல்லாக சொல்லுகிறவர்கள். அப்படித்தான் அடியார்கள் விளங்கினார்கள். அப்படி நின்றுதான் அவனை அறிந்து கொள்ள முடியுமே தவிர, ஆய்வு செய்கின்றேன் என்று கிளம்பி நாம் அவனை அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், வாக்கிற்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவனாக அவன் விளங்குகிறான். அவன் வாக்கிற்கும் மனதிற்கும் அப்பாலே விளங்குகின்ற தன்மையுடையவனாக விளங்குகிற காரணத்தினாலே, வாக்கினாலும் மனதினாலும் அவனை அடைவதை விட்டு அன்பினாலே அவனை அடைகின்ற திறம்தான் சிறந்த திறம் என்று நம்முடைய பெரியவர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். அதை ஒட்டி இந்த ரொம்ப அற்புதமான பாடலை அருளி செய்தார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இதை நிறைவு செய்து, அடியேன் இன்றைய தினம் பௌர்ணமியாக இருக்கிறதுனாலே ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளுடைய திருக்கோயிலில் ஒவ்வொரு பௌர்ணமி இரவும் அடியேன் அங்கே பேசுவது வழக்கம். செக்கர்வேள் செம்மாப்பு அங்கே தொடர்ந்து பாம்பன் சுவாமிகளுடைய அந்த நூலை பேசிக்கொண்டு வருகிறேன். அதனால் அடியேன் திருவான்மியூர் செல்ல வேண்டும். அதனாலே நாளைய தினம் நாம் மீண்டும் இங்கே சந்தித்து தொடர்ந்து 5வது பாடலை சிந்திப்போம் என்று கூறி இந்த அளவிலே 5 எழுத்து மந்திரத்தை ஓதி நிறைவு செய்வோமாக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு.